உங்களுக்கும் பிடிக்கல, நாங்க எல்லாம் தப்பா பண்ணிட்டோம். இல்ல ஒரு வாரத்துல என்ன வந்து நீங்க ஃபோர்த் பொசிஷன்ல வச்சிருக்கீங்க. இன்னும் 3 நாள்ல நான் ஃபர்ஸ்ட்க்கு போயிடுறேன். வணக்கம் மக்களே. 39 வழக்கம் போல ராஜாங்கம் ஆரம்பிச்சது. வழக்கம் போல நம்ம கானா வந்து பங்கமா கலைச்சிட்டு இருந்தாரு. அப்படியே நடந்துட்டு இருக்கப்ப நம்ம பாரு வந்து ஓவரா ஆடிக்கிட்டே இருந்தாங்க. இது மாதிரி இது பண்றேன் அது பண்றேன்னு சொல்லிட்டு விக்கல் விக்ரம்ஸ் பங்கமா வந்து கலைச்சு விட்டாரு. ஏமா உங்க ராஜ்யத்தில் பெண் ராஜ்யம் என்றீர்கள், பெண்களுக்கு நடந்த அநீதிக்கே இங்க இல்லைன்னு சொல்லி ஒரு மாதிரி பங்கம் பண்ணி கலைச்சு விட்டாரு. அப்புறம் சபையை கூடி திருப்பி ஓகே நம்ம வந்து திருப்பி அளிக்கிறேன்னு பார்த்தா திவாகர் பண்ண எந்த விஷயத்தையும் பெருசா பொருட்படுத்தாம நம்ம அரோரா பண்ண ஒரே ஒரு விஷயத்தோட திவாகரை கம்பேர் பண்ணி 2 பேர் வாயிலும் பிளாஸ்டர் நீங்க வந்து இங்க ஓட்டாங்க ஓட்டுன்னு அவ்வளவுதான். அங்க இருக்க யாருக்குமே அது வந்து நம்ம பாக்குற நமக்கே கடுப்பாறப்ப உள்ள இருக்கவங்களுக்கு கடுப்பாவாதா? நம்மளோட எம்ஜே வந்து இதெல்லாம் பண்ணா வேலைக்காவாது நான் அப்படி இப்படின்னு கேள்வி கேட்க திவாகர் உடனே ஓவரா கலைக்க ஆரம்பிச்சாரு. கார்டுல வந்து நான் இந்த அரசாங்கத்தை விட்டு நான் எதிரி அரசாங்கத்துக்கு போறேன்னு சொல்லி அவர் ஃபர்ஸ்ட் போக ஆரம்பிச்சாரு. அப்புறம் நம்ம சாண்ட்ராவும் வந்து இது மாதிரி சரியில்லை, எனக்கும் பண்றது தவறா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. அப்புறம் ஃபைனலா அரோரா இந்த 3 பேருமே போயிட்டாங்க. நீ வந்து அராஜகமா பண்ணிட்டு இருக்கப்ப எப்படிப்பா என்னப்பா பண்றது? இந்த மாதிரி விக்கல் விக்ரம்ஸை வந்து வக்கரராஜ்யம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா ஆக்சுவலா நான் வக்கரராஜ்யம் வந்து எங்க நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா பாரு கிட்ட தான். பாருக்கு வந்து ராணின்னு ஒரு பொறுப்பு கொடுத்தோன்னே அவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணுவாங்க. அதை வந்து கேட்கணும், அதன் படி நடக்கணும்ன்ற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. பட் ஆனா வேற யாருன்னா அங்க ராஜாவோ ராணியாவோ இருந்து சொன்னாங்கன்னா அதை வந்து பாரு கேட்க மாட்டாங்க. என்னடா இது பாருவோட இது என்ன சொல்றதே தெரியல. ஒரு கேரக்டர் வந்து கேவலமான கேரக்டரா இருக்கு. தனியும் அப்புறமேட்டு சபரியும் போய் சொல்றாங்க இது மாதிரி ஐயா டாஸ்க் போயிட்டு இருக்கு, அடுத்த ஒரு கேம் வைப்பாங்க, அதுல நம்ம வின் பண்ணோம். ஆல்ரெடி நம்மகிட்ட வந்து 2 டைமண்ட் இருக்கு, இந்த டைமண்ட் தாண்டி அந்த டைமண்ட் வின் பண்ணிட்டோம்னா நம்ம 3க்கு 3ன்ற மாதிரி பயங்கரமா வின் பண்ணலான்ற மாதிரி பேசுவாங்க. ஆனா இந்த ஒரு பக்கம் என்ன பயங்கர டாக் போயிட்டு இருக்கு. இப்ப பின்னாடி பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ராஜாக்கத்துல இருந்து தர்பூசி ராஜான்னு தான் சொல்லிருக்காங்க. இங்க இருந்து ஒரு 3 பேர் போயிட்டாங்கிற வருத்தம் இல்லாம வியனா கூட கடலை போட்டுட்டு இருப்பான் அந்த திவாகர் பைத்தியக்காரக்க முன்னாடி வந்து இந்த ரீல் பண்ணலாமான்னு கேக்குறப்ப ரீல் பண்ற டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா வியனா வந்து சீரியஸா ரீல் பண்ணலாங்கிற மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. இவன் வந்து வியனா கூட கடலை போடலாங்கிறத மட்டும் தான் பண்ணிட்டு இருப்பான். இதுல வந்து கண்டிப்பா வந்து வீக்கெண்ட்ல யாரா வான் பண்ணணும், ஆனா பண்ண மாட்டாரே. அப்புறம் திருப்பியும் மறுபடியும் கேட்கவே இல்லை பாரு, வாண்டடா இல்ல நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போறாங்க. ஒரு டாஸ்க் ஒன்று நடத்துறாங்க. இந்த டாஸ்க்ல பாத்தீங்கன்னா யாருன்னா நம்ம விக்கல் விக்ரமும் பாரு வந்து ஜட்ஜா போட்டாங்க. ஜட்ஜா இருந்தா ஓரளவு நியாயமா இருக்கணும். ஆனா விக்கல் விக்ரம்ஸ் பயங்கர நியாயமா இருந்தா அப்படி. ஆனா இவங்க பாரு ஒத்துக்கவே இல்லை. இவங்க டீம் எப்படின்னா வின் பண்ண வைக்கணும், உண்மையா பயங்கரமா கோலார்த்தனம் பண்ணி எதனா பண்ணணும்னு நினைச்சாங்க. ஆனா அவங்க டீம்ல இருக்கிறவங்களே ஒத்துக்கல. பியானா சபரி இவங்கலாம் வந்து ஒரு சிலர்லாம் வந்து இல்லைங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லவே ஒத்துக்கவே இல்லை. பாரு ஓவரா பண்ணிட்டு இருந்தாங்க. விக்கல் விக்ரம்ஸ் வந்து ஐயா என் கூட இருக்கிற ஜட்ஜே சரியில்லை, நடுநிலை இல்லாம இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஆனா நம்ம என்ன சொல்றதுன்னா பெரிய தலை வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. அவரு எப்பா நீங்க என்னடா இது சரி ஓகே, ஆனா ரீகேம்லாம் கிடையாது, நீங்க நார்மலா விளையாடுங்கட்டாங்க. இந்த ரீகேம் குச்சி இந்த பாருக்கு வந்து மொக்கையாயிடுச்சு. அப்புறம் சரி ஓகே டன் வேற வழியே இல்லைன்னு சொல்லி அப்புறம் டாஸ்கை முடிச்சு ஃபைனலா வந்து கானா ராஜ்யம் வந்து வின் பண்ணிருக்கு. பட் ஆனா இதுல ஜட்ஜ்மெண்ட்ல வந்து பாரு ரொம்ப ஒஸ்டா பண்ணியிருந்தாங்க. விக்கல் விக்ரம் பேசுறப்பெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆட்டிடியூட் ரொம்ப மார்க் பண்றதெல்லாம் இரிட்டேட் பண்ற மாதிரி இருந்தது. பட் ஆனா விக்கல் விக்ரம்ஸ் இந்த வாரம் வந்து பாருவை பயங்கரமா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய பேர் வந்து விக்கல் விக்ரம் பண்றது ஓவரா இருக்கு எனக்கு தெரியலங்க. இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு கிட்ட வேற எப்படி பண்ணணும்? இப்படிதான் பண்ண முடியும். யாருமே பெருசா இது பண்ணலையே. யாருன்னா ஒருத்தருக்காச்சும் இந்த டாஸ்க்கு ஒண்ணு அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அப்படி இல்லைன்னா உள்ள பிக் பாஸ் வீட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். இல்ல வீக்கெண்ட் எபிசோட்ல ஒருத்துக்கிட்டு எதுவுமே என் இஷ்டத்தை தான் பண்ணுவேன்னு சொல்ற பார்வை வந்து யாருமே கண்டிக்க மாட்டீங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல. ஃபைனலா இந்த ராஜாங்க டாஸ்கை வந்து முடிச்சு விட்டு அதுக்கப்புறம் இந்த தர்பூசு ராஜ்யம் கான ராஜ்யத்தில் வந்து பாத்தீங்கன்னா தர்பூசு தான் வந்து 3க்கு 2 கேமை வின் பண்ணிருக்கீங்க. அதனால உங்களுக்கு வந்து அடுத்த வாரம் வீட்டு தலை போட்டிக்கு கலந்துக்க ஒருத்தருக்கு வாய்ப்பு தரும். யாரு அப்படின்னு சொல்லி கலந்துரையாடி பேசிட்டு வாங்கன்னு பாரு வெக்கமே இல்லாம கை தூக்குறாங்க நானு அப்படின்னு சொல்லிட்டு என்னைய சொல்லுங்க அப்படின்னு. அப்புறம் யாருமே ஒத்துக்கல. அப்புறம் இங்கிருந்து போன அந்த 3 பேரும் வந்து ஐயா இந்த டாஸ்க்ல தான் நாங்க வந்தோம். பட் ஆனா நம்ம பெரிய தர பிக் பாஸ் சொன்னபடி பாத்தீங்கன்னா நாங்க டீம் தானே, அப்ப நானும் போய் கலந்துக்கலாம்னு சொல்லி 3 பேரும் கலந்துக்கிட்டு சுபிக் சார் வந்து ஒருதலை பட்சமா எடுத்திருக்காங்க. இது கண்டிப்பா பாருக்கு ஒத்துக்கல. பாருக்கு என்னன்னா சரி ஓகே நாங்க வின் பண்ணிட்டோம், என் தலைமையில ஒரு வின் நடந்திருக்கு, அது போதண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேனத்தனமா குதிச்சு கிதிச்சு ஆட்டத்தை போட்டு இருந்தது. அடுத்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு லிவிங் உட்கார வச்சு எப்பா உங்கள 3 பேர் யாரு நியாயத்தை நினைக்கிறீங்களோ, யாரோட முடிவு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை ஒரு 3 பேர் செலக்ட் பண்ணி அனுப்புன்னு சொல்றாங்க. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா விக்கல் விக்ரம், கனி, அமித்ங்கிற மாதிரி அதிகப்படியான ஓட்டின் அடிப்படையில வந்து இந்த 3 பேர் செலக்ட் பண்ணி உள்ள அனுப்புறாங்க. உள்ள போன நம்ம 3 பேருக்கும் வந்து பிக் பாஸ் வந்து எப்பா இந்த டாஸ்க் என்ன பண்றேன்னா உங்களுக்கு 30 நாள் பாத்துருப்பீங்கல்ல, இதுல யாரு வந்து
கொஞ்சம் நல்லா இருக்காங்க, யார் வந்து கொஞ்சம் ஓரளவு சண்டை போடாம ஓரளவு டீசெண்டா பேசுறதெல்லாம் கரெக்டா வச்சிருக்கீங்கன்ற ஒரு வரைமுறைப்படுத்தி 1ல இருந்து 13 வைங்கன்னு சொல்றாங்க. அந்த வகையில வந்து 3 பேரும் நிக்க வைக்கிறாங்க. நிக்க வச்சதுக்கப்புறம் நெறைய பேருக்கு ஏற்புடையதே கிடையாது. ஆனா எனக்கு ஒண்ணும் புரியல. இவங்க இது வந்து 3 பேருக்கான டாஸ்க்கு. அது 3 பேரோட ஒரு கண்ணோட்டத்துல அவங்க ஓகேன்னு வச்சிருக்காங்க. அது உங்களுக்கு பிடிக்குதோ, பிடிக்கலையோ பிக் பாஸ் குடுத்த டாஸ்க்க அவங்க பண்ணிட்டாங்க. முடிஞ்சு போச்சு. ஓகே. சிம்பிள். இது உங்களோட பார்வையா? வெளிய மக்கள் பார்வை வேற மாரி இருக்கு. போதும் அப்படின்ற மாரி சாண்ட்ரா ஒரு முடிவு எடுத்தாங்க. அது மாரி போயிருக்கலாம். சாண்ட்ரா மட்டும் தான் ஓகே. உங்களுக்கு வந்து நான் இந்த இடத்துல 4ல நிக்கணுமா? அப்படின்னு நினைக்கிறீங்களா? சரி ஓகே டன். ஆனா நான் வந்து 1க்கு மாறி காட்டுறேன்னு சொல்லி என்ன சொல்றதுன்னா, ஒரு பாசிட்டிவா போஸ்ட்மேன் பாருங்களேன். ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட்ல வந்து கை குடுத்துட்டு போனாங்க. அந்த மாரி வேற யாருமே பண்ணல. ஆனா எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா தான் நம்பர் 1ல நின்றுக்க வேண்டிய ஆளு. பட் சபரிய கொண்டு போய் நிறுத்துனாய்ங்க. இது என்ன ரகம்னு தெரியல. ஆனா சபரி நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா கடைசி 2 வாரமா வந்து பெருசா பண்ணல மாரி தெரியல. வீட்டு தலையாவும் பெருசா இங்க எதுவும் எடுத்த மாரி தெரியல. ஒரு சில இடத்துல பாரு அந்த லாஸ்ட் கேம்ல தான் பாரு ஓவரா பண்ணாங்க. அது வந்து வீட்டு தலையா நான் இது பண்ணணும், அது பண்ணணும்னு கொஞ்சம் இனிஷியேட் எடுத்திருக்கலாம். பட் ஆனா அவர் வந்து எஃப்ஜேவ மட்டும் போய் அடக்கி, அவன் பேர் கெட்டறக்கூடாதுங்கிறதுல அவர் முன்னோக்கமா இருக்கிறது ரைட்டு தான். பட் ஆனா ஓவரா பண்ணிட்டு இருக்க பாரு வேணா கேள்வி கேட்டுருக்கலாம் வீட்டு தலையா. அது கேட்கல. அந்த வகையில வந்து எனக்கு என்னோட பார்வையில பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ரான்ற பாருங்க. ஐய்யய்யோ! சாண்ட்ரா. சாண்ட்ரா தான் வந்து நம்பர் 1ல இருக்கணும். மத்தபடி நீங்க நம்பர் 2, நம்பர் 3ல யார வேணா போட்டுக்கோங்க. ஆனா கடைசி 2 சூப்பர். 13, 14 வந்து சூப்பரா நம்ம பாரு அண்ட் திவாகர் தான். அவங்கள தவிர்த்து வேற யாருக்குமே அது பொருத்தமா இருக்காதுங்கிறது வந்து இந்த டாஸ்க் ஆரம்பிச்ச உடனே திருப்பி வந்து கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அதிலே தெரிஞ்சிருக்கும். ஆனா கடைசி 3 பேர்ல வந்து இந்த எஃப்ஜே, அப்புறம் நம்ம பாரு, திவாகர் 3 பேர தான் வந்து ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருக்காய்ங்க. இப்படியே போயிருக்கு. முடிஞ்ச கையோட உள்ள போனோனே விக்ரம்ஸ் அப்பா பெருசா அப்பா நான் இதுக்கப்புறம் என்ன எவனும் நல்லவன்னு சொல்ல மாட்டான்ல. அது போதும்டான்ற மாரி சொல்ல, அப்புறம் சபரி ஒரு பக்கம் வந்து இடியே ஆனாலும் அப்படின்ற மாரி உடைஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்புறம் மிட் நைட்ல திருப்பி வந்து சபரியும், ரம்யாவும் பேசிட்டு இருக்காங்க. சொன்ன மாரி ரம்யாவும் பெருசா எதுவும் பண்ணல. ரம்யாவ வந்து ஒண்ணுமே கண்டுக்காம நடுவுல தூக்கி போட்டாங்க. ஒரு 3 இடத்துல குடுத்துருக்கலாம். தேவையில்லாம வந்து சுபிக்ஷாவையும், கெம்மியும் குடுத்தாய்ங்க. சுபிக்ஷாலாம் ஓவரா தான் பேசிட்டு இருக்கு. அது எப்படி 2வது இடத்துல குடுத்தீங்கன்னு தான் தெரியல. சரி இது அவங்க 3 பேரோட டாஸ்க், அவங்க 3 பேரோட ஒப்பீனியன், அவங்க 3 பேரோட கண்ணோட்டம்ங்கிற மாரி போயிருந்திருக்கலாம். பட் ஆனா சண்டை போடுறதே ஒரு குறுக்கால வச்சிருக்காய்ங்க. ஓகே மக்களே, இவ்வளவுதான் நடந்தது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை என்ன நடந்ததுங்கிறத நாளைக்கு வீடியோல பார்க்குற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவேன். பாய், see you.